அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இந்த நல்ல நாளிலேயும் என்னை உங்கள் மத்தியில் நிறுத்தின கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அவருடைய நாமத்தை துதிக்க, ஆராதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆமென். ஆனாலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை முன்குறித்து நீங்களும் நானும் புறப்பட்டு வருகிறதுக்கு முன்பே இந்த ஆலயத்தில் வாசலின் அருகே நின்று உங்களை வா என்று அழைத்தவர் ரொம்ப நல்ல தேவன். அல்லேலூயா. உங்களை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் ரொம்ப நல்ல தேவன். ஆமென். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் நிறைய கொடுக்கப்படுகிறது. இந்த சாட்சிகளோடு உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதனால் இனி இன்னும் தாராளமாக நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டாயம் நீங்கள் அனுப்பலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கமாலியேல் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டாரோ, அதன் போல கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்கிற மனுஷனோடு கர்த்தர் நிறைய பேசுவார். ஆமென். கற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு தேவை. என்னைக்கு எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு நம்ம சொல்லுகிறோமோ அன்னைக்கு தேவ சத்தமும் நமக்கு வேண்டாம். இல்லை ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் முட்டாள், நான் அப்படி தான் சொல்லுவேன். கிளாஸ் எடுத்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் முட்டாள், எனக்கு கற்றுத்தாரோம். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். எல்லாரும் சோகமாக இருக்கீங்க, சாப்பிட்லையே? எல்லாரும் சாப்பிடலாம், முகம் சோர்வாக இருக்கணுமோ? நல்ல 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம் நடுவில் இயேசு இருக்கிறார். ஆமென். நான் உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு நிமிடம் மாத்திரம் நாம் யாவரும் எழுந்து நின்று இன்னைக்கு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். அவர் இன்னைக்கு நம் நடுவே வைக்க போகிற இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்த போகிறது. கண்களை மூடி இன்னைக்கு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோடு பேசுங்கப்பா. இன்னைக்கு நீங்கள் கேட்க ஒருவர் இன்னைக்கு பரலோகத்தை இந்த காலை வேளையில் அவர் திறக்க போகிறார். இந்த காலை வேளையில் ஒருவர் நமக்காக பரலோகத்தை திறக்க போகிறார். அவர் நம் நடுவில் இன்னைக்கு இங்கே இறங்கி வந்து அவர் யார் என்பதை இன்னைக்கு நிரூபிக்க போகிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் வானம் திறக்கப்படுவதாக, இந்த காலை வேளையில் இந்த பரலோகத்தை எங்களுக்காக திறக்கப்படுவதாக. இந்த பலிபீடத்தில் நீர் எனக்காக எங்களுக்காக இப்பொழுதே இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த காலை வேளையில் இந்த நேரம் முதற்கொண்டு உண்டாவதாக. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இது ஒரு நல்ல நேரம், நீர் என்னோடு பேச போகிறது இது ஒரு நல்ல நேரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் இன்னைக்கு இந்த காலை வேளையில ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு சொல்லி பாருங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த சபையை ஒரு பரலோகமாய் மாற்றுவாராக. ஏறெடுக்கிற இந்த ஸ்தோத்திரங்கள் இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த ஸ்தலத்தை ஒரு பரலோகமாய் மாற்றுவாராக. பொன்னான நேரம் இது, பொன்னான நேரம் இது. சொல்லலாமா? பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணான மனிதன் நான் பேசுவேன், மண்ணான மனிதன் நான் பேசுவேன். விண்ணான தேவன் செவி கொடுப்பீ. பொன்னான நேரம் இது. கையை உயர்த்தி பொன்னான நேரம் இது சொல்லலாமா? பொன்னான நேரம் இது, ஓஹோ பொன்னான நேரம் இது. தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிற இந்த நேரங்கள் பொன்னானது. நீர் எங்களோடு இடைப்பட போகிற இந்த சில மணி நேரங்கள் அது எங்களுக்கு பொன்மயமானது. ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக. பொன்மயமானவர் இந்த பலிபீடத்தில் இறங்குவீராக. நான் அல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. என் சுயம் சாக இன்னைக்கு இந்த பலிபீடத்தின் அக்கினியில் என்னை நான் வைக்கிறேன். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ ஒரு வார்த்தையை நம் நடுவில் அவர் வைத்து அவர் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்த போகிறார். எடுத்துள்ள வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. இதோ இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று, உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறது ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தர். ஆமென். இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. அல்லேலூயா. கெம்பீரித்து பாடு. சந்தோஷப்படுகிறது வேற, முகமலர்ச்சியும் வேற, ஆனா கெம்பீரித்து பாடுகிறது வேற. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களோடு பேச விரும்புகிறார். நீ இதுவரைக்கும் சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும், இதுவரைக்கும் நீ சந்தோஷமா இருந்தது போல நடித்தது எல்லாம் போதும். இன்னைக்கு ஒருவர் உங்க சூழ்நிலை எல்லாம் கண்டு, நீங்க நடந்து வந்த உங்கள் பாதைகளை எல்லாம் கண்டு, இந்த ஆராதனைக்கு முன்பு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்திருந்தாலோ இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் வந்து இனி உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அவர் வந்து இனி உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அவர் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். இது உண்மைன்னு சொன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. நீங்க சொல்றீங்களோ இல்லையா, நான் சொல்லுவேன், அவர் என் நடுவில் வாசம் பண்ணுவார். அவர் என் நடுவில் வாசம் பண்ணுகிறதால இனி ஒருவருடைய வார்த்தையும் என்னை சேதப்படுத்தாது. அவர் என்னை கம்பீரித்து பாட பண்ண போகிறார். அல்லேலூயா. அவருக்கு ஆசையெல்லாம் நம்ம நடுவில் இருக்கணும். ஆமென். கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா, இந்த நாளுக்கு பின்பிலிருந்து அவர் என் முன்னே போவாரானா இல்லை, அவர் எனக்கு பின்னே வர போகிறாரானா இல்லை, என் வலப்பக்கமும் இல்லை, என் இடப்பக்கமும் இல்லை. கொஞ்சம் இப்போ இப்படி சொல்லட்டுமா, சஞ்சய ரெண்டா கிழிச்சா உள்ள இனி ஹார்ட் இருக்குதோ இல்லையோ, இனி இயேசு இருக்க போகிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே என் நடுவில் நீர் வாசம் பண்ணணும். ஆமென். இயேசுவால ஒரு மனுஷனோட இருக்க முடியுமா? நான் சொல்லுவேன் முடியும். ஆனாலும் கொஞ்சம் இன்னைக்கு ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் அவர் என்னை நடத்துகிறபடி நான் கொண்டு போக விரும்புகிறேன். அவர் பரமேறுகிறதுக்கு முன்பு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், என் தேற்றரவாளனை நான் உங்களுக்காக அனுப்ப போகிறேன். இப்போ சொல்லுவேன், இயேசுவின் ஆவி எனக்குள்ள இருந்தா நான் கம்பீரித்து பாடுவேன். அல்லேலூயா. கொஞ்சம் இன்னைக்கு எங்கள் பைபிள் ஸ்டடி பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் இன்னைக்கு நானும் பயந்து தான் பேசணும் போல. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் தப்பா இருந்தா அண்ணன் நீங்க தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஆமென். எனக்கு சந்தோஷம். கர்த்தர் பிள்ளைகளை உருவாக்கி கொண்டே வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற என் விசுவாசம். இந்த 15 நாள் கர்த்தர் கொஞ்சம் இந்த வார்த்தையை தான் என் சிந்தனை வைக்கிறாரு. பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், உங்களை விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆமென். இந்த 15 நாள் முடிஞ்சிருச்சே, இது தொடர்ந்திருந்தாலும் நல்லா இருக்குமே. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கே அப்படிதான் இருக்கு. ஆனாலும் தேவ சித்தம், அவர் உங்களை விளைய செய்யணும்னா நீங்க தனித்திருந்தே ஆகணும் அவரோட. ஆமென். இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுகிறபடி சொல்லுவேன், சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு. ஒரு உலக மனுஷனால கம்பீரிக்க முடியுமான்னா சில சூழ்நிலைகளின் மத்தியில மட்டும்தான் அவனால கம்பீரிக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் கம்பீரிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகள் ஏன் தெரியுமா நம்மளால கம்பீரிக்க முடியல? ஒரு 2 காரணம் உண்டு. ஒன்று, என்னைக்கோ நாம செய்த ஒரு தவறு, நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கோ நாம் செய்த சில அக்கிரமங்கள், ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பும் நடந்த சில பாவங்கள் இன்னைக்கும் நம்முடைய முகத்துல ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காம சிரிக்கும் போதெல்லாம் அந்த சத்தம் சொல்லும், நீ எல்லாம் எப்படி சிரிக்கிற, உனக்கு இருக்கிற பிரச்சனையில நீ எப்படி சிரிக்கிற, நீ என்ன பரிசுத்தவானா, நீ என்ன பரிசுத்தவாட்டியா? மற்றவங்க சொல்லலாம் உன்னை பரிசுத்தவான், ஆனா உன் இருதயத்துக்கு தெரியாது நீ யாருன்னு. நம்முடைய கடந்த நாட்களில் வந்த காரியங்கள், நம்முடைய கடந்த நாட்களில் வந்த பாவத்தின் தோஷங்கள் இன்னைக்கு நம்மை சந்தோஷப்பட விடாமல், நம்மை கலிகூற பண்ண விடாமல் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறது. 2, ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு இல்லாம இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்து சொல்லுவான்,
உன்னால எப்படி இதை செய்ய முடியும்? நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லாமத்தான் போகுவ, நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லாமத்தான் போவ, உன்னால எப்படி இதை செய்ய முடியும்? ஏதோ ஒரு இல்லாம. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த ரெண்டு சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருந்தா, இன்னைக்கு என் கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, அவர் இனி உங்கள் நடுவில் இருக்க போகிறார். அவர் இனி உங்கள் நடுவில் இருக்க போகிறார். அவருக்கு ஆசை எல்லாம் என் மகன் நடுவில் நான் இருக்கணும். சகரியா 9:9 அதுதான் சொல்லுகிறது. சீயோன் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே கலிகூரு, காரணம் இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை ஒரு அப்பாவோட ஒரு திருவிழாக்கு போகுதுன்னு வைங்களேன், அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டே போகும். அது போகிற அந்த வழியெல்லாம் சுற்றி இப்போ எல்லா இடத்துலையும் கடை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பிள்ளைக்கு திடீர்னு ஒரு கடையில் மாத்திரம் தனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குது. என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. அந்த பிள்ளை நடந்து போகுது, அந்த பிள்ளைக்கு நடக்கிற வழியெல்லாம் அந்த பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்த உடனே அந்த பிள்ளைக்கு கண்ணெல்லாம் அந்த பொருள் மேலே போக, இப்போ அந்த கடையை நோக்கி அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிக்குது. கிட்ட போய் அந்த பொருளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு நிமிஷத்துல மறுபடியும் ஒரு சுய நினைவு வருகிறது. திரும்பி பார்க்கிறா, ஆண்டவரை காணோம், இயேசுவை காணோம், தன்னோடு வந்த தன் தகப்பனை காணோம். நாமும் சில நேரம் அதை தான் பண்ணுகிறோம். நம்முடைய கண்களுக்கு இனிமையானதை எல்லாம் தேடுகிறோம், நம்முடைய வாய்க்கு பிரியமானதை எல்லாம் பேசுகிறோம், நம்முடைய கைக்கு நேர்ந்ததெல்லாம் கர்த்தர் தான் செய்தார், கர்த்தர் தான் செய்தார் என்று கர்த்தரையும் மறந்து போய் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் திரும்பி பார்க்கிறோம், கர்த்தரை காணோம், திரும்பி பார்க்கிறோம், இயேசுவை காணோம். வார்த்தை சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு போகிறான். நம்ம சொல்லி கொண்டாலும் என் கூட இயேசு இருக்கிறாரு. இயேசு இருந்திருந்தா ஏன் கம்பீரிக்க முடியல? இயேசு இருந்திருந்தா ஏன் உலக மனுஷனுடைய வார்த்தை நம்மை காயப்படுத்தின உடனே கண் கலங்குகிறோம்? ஏன் இயேசு இருந்திருந்தா உலக மனுஷன் நமக்கு மேலே எழும்பி நின்றதும் ஆமா ஆண்டவரே நான் பாவின்னு ஏன் சொல்லி இருக்க போறீங்க? இயேசு இருந்திருந்தா உள்ள சொல்லி இருக்கோம், அவன் கிடக்குறான், உனக்கு கை கொடுக்க அப்பா நான் இருக்கிறேன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். யார் உங்களை துக்கப்படுத்தினா? எந்த பாவத்தின் தோஷங்கள் உங்களை துக்கப்படுத்தினது? எந்த இல்லாமையின் சூழ்நிலைகள் இந்த நாள் வரைக்கும் உங்களை நெருக்கி சொல்லி கொண்டே இருக்கிறது, உன்னால இதை செய்து முடிக்க முடியாத, நீ தோற்று போவ? என்ன நடந்திருந்தாலும் இன்னைக்கு மீண்டும் ஒருவர் உங்களை தேடி வந்து அழுகிற உங்கள் கண்ணீரை துடைத்து, உலக மனுஷனுடைய வார்த்தைகளை துடைத்து, எந்த இல்லாமை சூழ்நிலையின் மத்தியில நின்று கொண்டிருந்தாலும் இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவில் நான் வந்து இனி வாசம் பண்ண போகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, திரும்ப நான் போகும்போது என் நடுவில் இயேசு இருக்க போகிறார்? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. என் நடுவில் இயேசு இருக்க போகிறார். அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு ஆசையெல்லாம் நம்மளை குற்றப்படுத்தணும். உலக மனுஷனுக்கு ஆசையெல்லாம் நம்மளை கை நீட்டி நீ பாவின்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க பரிசுத்தவான் பாருங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். இயேசுவை காட்டிலும் கொஞ்சம் டாப்பு தான் அவங்கெல்லாம். நம்ம கொஞ்சம் இயேசு கிறிஸ்துக்கும் கீழே. அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, தாழ்வில் இருக்கிற நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. மேலே இருக்கிறவங்கள அவர் பார்க்கிறாரோ இல்லையோ, தாழ்வில் இருக்கிற நம்ம, ஒண்ணுமே இல்லாத நம்ம, ஆண்டவரே இதற்கெல்லாம் நான் தகுதியில நம்ம இருதயமே சொல்லும் போது நம்மை அவர் நோக்கி பார்த்து சொல்லுகிறார், இனி எதை குறிச்சும் கலங்காத, எந்த அன்பு செலுத்தாதன குறிச்சும் கலங்காத, தேவைகளை குறிச்சு கலங்காத, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. அல்லேலூயா. எவனுக்கோ பேசுற மாதிரி உட்கார்ந்து இருக்காதீங்க. எனக்காகத்தான் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார்னு சொன்னா ஒரு அல்லேலூயா. அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு ஒரு ஆசை உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, படிக்க வேண்டாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு அசனி உலக மனுஷனிடத்துல உன் பிழையை ஒத்துக்கொள்ளாத. ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை நான் பண்ணதுக்கு காரணம் அவங்க தான், நான் இந்த தப்பு செஞ்சதுக்கு காரணம் அவங்க தான், அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், அவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூட போனேன். எத்தனை நாள் இது நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. நம்ம அழகா கை நீட்டிட்டோம், ஆண்டவரே அவங்க, ஆண்டவரே இவங்க, ஆண்டவரே சஞ்சய் பிரதர், ஆண்டவரே கோபி பாஸ்டர், ஆண்டவரே இந்த பிரதர் அந்த சிஸ்டரு, என் பக்கத்துல இருந்த இந்த அக்கா செய்ததுனால தான் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன். அல்லேலூயா. சொன்னமா சொல்லலையா? நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்களா இல்லையா? நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னைக்கோ எங்கேயோ நான் செய்த சில தப்பு, என்னைக்கு எங்கேயோ நான் செய்த சில மீறுதல்கள் சில நேரம் என்ன கம்பீரிக்க விடாம கண்ணீர் வடிக்க வைக்கிறது. என்னைக்கோ நான் செய்த சில பாவங்கள் இன்னைக்கு என்னிடத்தில் வந்த அவைகள் சொல்லுகிறது, நீ என்ன பரிசுத்தவானா, பலிபீடத்துல நீ தேவ செய்தி எடுக்கிற, இதுதான் அவனுக்கு வேலை. ஆனா ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொல்லுவாரு, என் ரத்தத்தை சிந்தி உன்னை கழுவி நான் மீட்டெடுத்தேன் இல்லையா, நீ இந்த நாள் முதற்கொண்டு சந்தோஷமா சொல்லு, என் நடுவுல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை, தன் பிழைகளை உணர்கிறவன் யார். இன்னைக்கு என்னைக்கு நம்ம மற்றவங்களை கை நீட்டி நம்ம குற்றப்படுத்துகிறோமோ, என்னைக்கு நம்ம மற்றவங்களை ஆண்டு பிரதர் அவங்க பாவி, கொஞ்சம் அவங்க கிட்ட தூரமா இருங்க, பிரதர் அவங்க கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை, தள்ளி நில்லுங்க. நான் கேட்குறேன், உங்களுக்குள்ள இயேசு இருந்திருந்தா இப்படிதான் பேசுவீங்களோ? இயேசு இருந்திருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? நான் நேசிச்சேன்ல அவனையும் நேசி, நான் நேசிச்சேன்ல அவனை கொஞ்சம் அணைத்து கொள்ளு, நான் நேசித்தல்ல அவன் கண்ணீரை கொஞ்சம் தொடச்சி விடு, பாவிதான், பாவம் பண்ணிட்டான் தான், ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை தான், உன்கிட்ட கொடுக்க ஒண்ணு இல்லதான். ஆனா உள்ள ஒருத்தர் இருந்தா சொல்லுவாரு, அழாதீங்க சிஸ்டர், அழாதீங்க பிரதர், இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில எனக்கு ஒரு அப்படிதான் ஆசை, உங்க கையெல்லாம் கொஞ்சம் நீங்க சொன்னீங்க பாருங்க, பிரதர் அவங்க அப்படி பேசுறாங்க பிரதர், பிரதர் அவங்க இதெல்லாம் அப்படி சொல்றாங்க பிரதர், அண்ணன் கொஞ்சம் அவங்க இப்படிலாம் பேசுவாங்களே, நான் என்ன பண்ணேன், இந்த சூழ்நிலையெல்லாம் நின்று பார்க்குற ஒண்ணுமே இல்லை வாய்க்கல நீங்க சொன்னா கொஞ்சம் உங்க கையெல்லாம் பிடிச்சி, அங்கேயே நிற்கிறதுனால தானம்மா அதை சொல்ற, கொஞ்சம் ஏன் கூட வா, இன்னைக்கு உங்களுக்கு இன்னொருவரை அறிமுகப்படுத்துகிறேன், அவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர். அல்லேலூயா. அவர் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், அவர் ஒருவனையும் பாவி என்று பாராமல் இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வார்த்தை குறிப்புகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே சொல்லுவேன், ஆண்டவரே என் பிழைகளை எனக்கு மன்னிங்க. ஆமென், ஆமென். நீங்க பரிசுத்தமானா நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு திருப்பலி நிறைவேறிற்று சென்று வாருங்கள். இல்ல நான் பாவித்தான் ஆண்டவரே, நான் எங்கேயோ சில மீறுதல்களை பண்ணியிருக்கிறேன், அது என் இருதயத்துக்கு தெரியும். அல்லேலூயா. உலக மனுஷர்கள் பார்க்க மறைச்சிடலாம், பெரிய தெய்வத்துக்கு முன்னாடி மறைக்க முடியுமா? அவருக்கு முன்னாடி மறைக்க முடியுமா? நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நீங்க சொல்றீங்களோ இல்லையா, நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. நான் பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும். நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க என்கிட்டையும் ஒப்புக்கொள்ள வேண்டாம். ஆனா இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த ஆலயத்துக்குள்ள ஒருவர் உலாவி வருகிறார், என் மகன் தப்பை ஒத்துக்கொள்ளுவாளா? என் மகன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுவானா? அவங்க செஞ்சிட்டாங்க, அதனால நான் இந்த முடிவு எடுத்தேன், அவங்க அதை பண்ணிட்டாங்க, அதனால நான் இதை செஞ்சேன். இப்ப கர்த்தர் கேட்கிறார், அப்படியாமா, அப்படியா பிரதர், அப்படியா சிஸ்டர், அவரிடத்துல போய் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் நடுவில் வாங்கப்பா, இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல பாவியையே புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு ஆபிரகாமின் புத்திரனாய் மாத்தின என்ன நீர் புறம்பே தள்ளவே மாட்டீங்க ஆண்டவரே. என்னை அநேகர் ஆள வச்சுட்டாங்க, என் சூழ்நிலையை நான் கடந்து வந்தேன், எல்லாரும் குற்றப்படுத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னை உங்க முன்னாடி வச்சு சொல்லுகிற, நான் தான் ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு என் மேல் கிருபையாயிரும், என்னை கம்பீரிக்க பண்ண இன்னைக்கு என் நடுவில் நீர் வருவீராக.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? ஏன் தெரியுமா? இந்த பலிபீடத்துல என்ன ஒருவர் கம்பீரிக்க பண்ணி கொண்டிருக்கிறாரு, ஒருவர் என் நடுவில் இருக்கிறாரு. இப்ப திரும்பி போங்கல. எத்தனை பேர் என்ன வேணா உங்களை சொல்லட்டும், எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் உங்களுக்கு வாய்க்காமல் போகட்டும், ஐயோ ஒண்ணுமே இல்லையே, என்ன வேணா வரட்டும், நீங்க சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த காலை வேளையில கொஞ்சம் எனக்கும் ஆவியில ஒரு உற்சாகம் பொங்குகிறது. என் கிட்ட கொடுக்க 4 பாக்கெட் இருக்கு, 4 பாக்கெட்லயும் 10 ரூபாய் இல்லை. ஆனா உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. பேதுருவை போல சொல்லுவேன், என்னிடத்தில் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஆசை, உங்களை என் மேல இருக்கிற அந்த ஆவியை இன்னைக்கு உங்களுக்கு கத்தர் வைக்கணும்னு ஆசை. அவர் வரும் பொழுது கரடானவைகள் நேராக மாற போகிறது. அவர் வரும்பொழுது கோணலானவைகள் செம்மையாக போகிறது. அவர் வரும்போது வெறுமையானவைகளை நிறைவாக்க போகிறார். அவர் வரும்பொழுது வனாந்திரம் வயல்வெளியாய் மாற போகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் நடுவில் நீங்க வாங்க ஆண்டவரே? கொஞ்சம் எங்க பைபிள் கிளாஸ் எடுத்த பிள்ளைங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தோம். உலக மனுஷனுக்கு 3 இருக்கும். உலக மனுஷனுக்கு என்ன இருக்கும்? 3 இருக்கும். என்னென்ன இருக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல சொல்லுங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், எல்லாம் நம்ம அக்கா தான். பரவாயில்ல சொல்லுங்க. என்ன இருக்கு ஒரு மனுஷனுக்கு 3? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது மெசேஜுக்கு. பேய், பிசாசு, சாத்தான், இது 3 இருக்குல்ல ஒரு மனுஷனுக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம், இது 3ம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனால கம்பீரிக்க முடியுமா? முடியாது. ஒரு மனுஷனால என்னத்தான் சூழ்நிலைகள் தத்தளிக்கிறத போல இருந்தாலும் கம்பீரிக்க முடியுமா? முடியாது. ஆனா 4ஆவதா ஒருவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவனால கம்பீரிக்க முடியும். அவர்தான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அல்லேலூயா. இத்தனை நாள் வரைக்கும் இந்த 3ஐயும் சுமந்து போனீங்க. என் கண்ணீர், என் பாடு, என் வேதனை, இப்போ ஒருவரை சுமந்து கொண்டு போக போறீங்க. என்னை கம்பீரிக்க பண்ணுகிறவர், என்னை கம்பீரிக்க பண்ணுகிறவர். அவர் உலக மனுஷன் காயப்படுத்தும் போதெல்லாம் பக்கத்துல இல்ல, எனக்குள்ள இருந்து சொல்லுவாரு, உன் கூட நான் இருக்கிறேன். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுகிறாங்க ஆண்டவரே, நான் எப்படி செய்து முடிப்பேன் பேசுகிறாங்க ஆண்டவரே. உள்ள இருந்து சொல்லுவாரு, நான் இன்னும் கூட தான் இருக்கிறேன், இன்னும் கூட தான் இருக்கிறேன். அவனை பார்க்காத, கண்ணை ஏறெடுத்து பாரு, உன் கூட நான் இருக்கிறல்ல, உனக்கானவைகளை நான் செய்து முடிக்க போகிற காரியம் அது மகா பயங்கரமா இருக்க போகிறது. இன்னைக்கு இந்த காலை வேளையில என் கர்த்தர் உங்க விசுவாசத்தை கொஞ்சம் எழுப்பி விடுகிறாரு. மனுஷனை எல்லாம் பார்க்காத, பார்த்து 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 சோர்ந்து போய் தான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பார்த்து பார்த்து தான் இன்னைக்கு இந்த காலை வேளையில என்னத்தான் சஞ்சய் பிரதரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளம் பொங்கிக்கிட்டே இருக்கு. திரும்ப போகணுமே, என் பட்டணத்துல கால் வைக்கணுமே, வீட்டுக்குள்ள கால் வைக்கணுமே, வேலை ஸ்தலத்துல கால் வைக்கணுமே. என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3ஓடு போனா அதே கண்ணீர் தான், அதே துக்கம்தான். ஆனா 4ஆவதா ஒருவர் கூட வந்தார். அவன் திட்டுறவன் என்ன வேணா திட்டட்டும், அவர் என் செவிகளை மறைச்சி என் கண்ணையும் மறைச்சி நான் கண்ணை மூடி இருக்க என் முன்னே ஒருவர் இறங்கி சொல்லுவாரு, உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. என் நடுவில் இயேசு இருக்க போகிறார். இன்னைக்கு சில குறிப்புகளுக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. நான் ஆபிரகாமுக்கு குமாரன்னு சொன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்ப அதை காட்டில ஒரு மேன்மையை சொல்லுகிற, எனக்காகத்தான் இயேசு சிலுவையில மரித்தார்னு சொன்னா ஒரு அல்லேலூயா. அங்கே சகே என்கிற ஒரு மனுஷன் இயேசுவை காண ஆசையா இருக்கிறார். கொஞ்சம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள ஒரு ஆசை. கொஞ்சம் இப்படி சொல்லுவேன், அவர் நெட்ட கொட்டை அதை பார்க்க ஆசை இல்லை. அவர் கருப்பா இருப்பாரா வெள்ளையா இருப்பாரா ஆசை இல்லை.
அவர் நல்ல குண்டா இருப்பாரா ஒல்லியா இருப்பாரா பார்க்க ஆசை இல்லை. கொஞ்சம் இப்போ இப்படி சொல்லட்டுமா, அவரும் இந்த உலக மனுஷங்க மாதிரி தானா? ஆமென். அவரும் இந்த உலக மனுஷங்க மாதிரி தானா? ஏன்னா அந்த பட்டணம் சொல்லுகிறது அவர் ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். பட்டணம் சொல்லுது நீ எல்லாம் இயேசு கிட்ட போக முடியாது, நீ எல்லாம் இயேசு கிட்ட நிற்க முடியாது. இந்த உலகம் நமக்கு அதுதான் சொல்லும். அது கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா, ஊழியக்காரங்களா இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க, வேற வழி, அவங்களுக்கு வேற வேலை இல்லை, என்ன பண்றது? அல்லேலூயா. ஆமா, சிரிச்சாலும் அல்லேலூயா. இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுகிறாங்க உன்னாலெல்லாம் இயேசு கிட்ட போக முடியாது, அவர் பாவியின் அருகில வரமாட்டார், வந்தாலும் உன்னை பார்க்க மாட்டாரு, பார்த்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. ஆனா இன்னைக்கு சகேயு போல இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருந்தா இன்னைக்கு நான் சொல்லுவேன், அவர் உங்களை கம்பீரிக்க பண்ணி அவர் உங்கள் நடுவில் வந்து எல்லா பாவ தோஷங்களையும் மறைத்து உங்களை பின்பற்றி வந்த எல்லா சாபங்களையும் சுட்டெரித்து எந்த விதமான மனுஷனுடைய குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல இருந்தாலோ இன்னைக்கு அதை எல்லாம் உடைச்சி சொல்லுவாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு ரட்சிப்பை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ரட்சிப்புன்னு சொல்லும் போது ஒன்று சொல்லட்டுமா, இந்த நாளுக்கு பின்பிலிருந்து அவர் எனக்கு ஏதோ ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த நாளுக்கு பின்பு எனக்கு ஒரு பரலோக வாழ்வை என் கர்த்தரால தர முடியும். ஆமென், ஆமென். சகேயுவுக்கு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ இப்போ ஊரெல்லாம் சொல்லிருச்சு, கூட இருந்த சீஷர்கள் கூட கொஞ்சம் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ, நீ எல்லாம் வந்துடாத, இயேசு வரார், கொஞ்சம் தூரமா தள்ளி போயிரு. ஆனா இப்ப சகேயுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, ஊர் சொல்லிருச்சு, சீஷர்கள் சொல்லிட்டாங்க, ஊழியர்கள் சொல்லிட்டாங்க, நம்ம கூட இருக்கிற விசுவாச மக்கள் சொல்லிட்டாங்க, நம்ம பட்டணம் சொல்லிருச்சு நீ கிட்ட வரக்கூடாதுன்னு. ஆனா கொஞ்சம் இயேசுவை பத்தியும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே, அவர் என்ன சொல்லுவாரு? அவரே இந்த உலக மனுஷன் மாதிரி கிட்ட வராதன்னு சொல்லிடுவாரோ? அவரும் இந்த உலக மனுஷன் மாதிரி என்னை குற்றப்படுத்திடுவாரோ? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தெரிந்து கொள்ள ஒரு ஆசை வந்ததும் இப்ப தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். தான் ஒரு குள்ளனா இருக்கிறபடியால் இப்ப மரத்துல ஏறி நின்று அந்த காட்டத்தி மரத்துல தன்னை மறைத்து கொண்டு இயேசு தூரத்துல வருகிறத ஆசையா பார்க்கிறாரு. இவர்தான் இயேசுவா, இவர்தான் இயேசுவா, பார்க்க நல்லா இருக்கிறாரே, முகம் நல்லா இருக்கே, அவர் வஸ்திரம் நல்லா இருக்கே, கிட்ட வருகிறாரே, கிட்ட வர 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 இருதயம் அடிச்சிருக்கோம், ஒருவேளை என்னை பார்த்து என்னை பாவின்னு சொல்லிடுவாரோ? இருதயம் எல்லாம் பதைக்க இப்ப இயேசு வந்தவர் இப்ப அந்த காட்டத்தி மரத்துல அந்த மரத்தின் கிட்ட நின்ன உடனே சகேயுவுக்கு இருந்த சந்தோஷம் ஒருவராலையும் விவரிச்சுக்கவே முடியாது. தூரத்துல இருந்து பார்க்க ஆசைப்பட்டேன், இப்ப இயேசு என் பக்கத்துல நிக்கிறாரு. இத்தனை நாள் நீங்க அதை தான் சொன்னீங்கல்ல, இயேசு என் பக்கத்துல இருக்கிறாரு, இந்த சந்தோஷத்துக்கே இப்படியா? அல்லேலூயா. சகேயு சொல்லுகிறான், இப்ப கொஞ்சம் இயேசு என் பக்கத்துல, நான் ஏறி இருக்கிற அந்த காட்டத்தி மரத்தின் பக்கத்துல நிக்கிறாரு, இருதயம் எல்லாம் ஒரு சந்தோஷம். இப்ப நின்னவரு கொஞ்சம் அப்படி அண்ணாந்து பார்க்கிறாரு, பார்த்தது இன்னும் ஒரு சந்தோஷம், இயேசு என்ன பார்த்துட்டாரு. இப்ப நீங்களும் அதானே சொன்னீங்க, ரெண்டாவது இயேசு என்ன பார்த்துட்டாரு. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இன்னைக்கு சொல்லட்டுமா, சகேயுவே கொஞ்சம் இறங்கி வா. அல்லேலூயா. சகேயுவே இன்னைக்கு உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறாரு. தூரத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். உன்னை நானும் பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். இன்னைக்கு நீ ஆசைப்படாத ஒன்றை நான் கேட்கட்டுமா? கொஞ்சம் இறங்கி வா, உன் நடுவில் நீ நான் வாசம் பண்ண போகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அவர் என் நடுவில் வாசம் பண்ணுவாரு? உலகம் 1000 குற்றச்சாட்டு சொல்லட்டும், சகேயு போல என் இயேசுவை, என் மனவாளரை, என் நேசரை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டாரு. அவர் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். இப்ப நான் ஆசைப்படாத ஒண்ணு அவர் எனக்காக ஆசைப்படுகிறாரு, என் நடுவ வாசம் பண்ணணும்னு. இப்ப சகேயு இறங்கி கண்ணீர் வடிக்க வடிக்க சொல்லியிருப்பான், அப்பா என் நடுவுலையாப்பா நீங்க வாசம் பண்ணணும்னு விரும்புறீங்க? எப்படிப்பா உங்களால என் நடுவுல வாசம் பண்ண முடியும்? நாயக்காரன், நான் டாக்ஸ் கலெக்டரு, இந்த ஊர்லயே மகா பெரிய பாவி. ஆண்டவர் சொல்லுவாரு, நீயும் ஆபிரகாமுக்கு பிள்ளை தானே, நீயும் ஆபிரகாமுக்கு பிள்ளை தானே. கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா, ஒரு கனம் பொருந்தின ஒரு ஊழியரை
பிரதர் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் ஒன்று வரலாம், வராமலேயும் போகலாம். ஆனால் இயேசுக்கு மட்டும் ஒரு நல்ல இருதயம் உண்டு. தன்னை பாவின்னு ஒருத்தர் சொல்லிட்டா, ஆண்டவரே என் தப்பை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, என் பாவங்களை எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன்னு சொல்லிட்டா, உன் நடுவில் நான் வரேன்னு அவர் வந்துடுவார். அல்லேலூயா. இப்போ கேட்குற சகேயுக்கு இப்போ வந்தது சந்தோஷமா இல்லை கம்பீர சத்தமா? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா இல்லை கம்பீர சத்தமா? உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. நான் சொல்லுவேன், அவர் என்ன பார்த்துருந்தா சந்தோஷம் வந்திருக்கும், அவர் என் பக்கத்தில் நின்றுந்தா சந்தோஷம் வந்திருக்கும். கொஞ்சம் இப்போ இப்படி சொல்லட்டுமா, இந்த பலிபீடத்தில் கூட என் பக்கத்தில் அவர் நின்றுந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்குள்ள நீங்கள் வந்துருங்க ஆண்டவரே, நான் இனி உண்மை நான் கம்பீரிக்க போகிறேன். என்னை பாவின்னு சொன்னவன் எல்லாம் தலைகுனிற அளவுக்கு நான் நடக்க 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 என் கூட நீர் வர வர நான் கம்பீரித்து சொல்லுவேன், நீர் என்னோடு இருக்கிறீர். உலக மனுஷனால இனி உங்களோட இருக்க முடியாது. இப்போ சொல்லட்டுமா, புறப்பட்டு போங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல, இவங்கள் மேலெல்லாம் நான் அன்பு வச்சேன், இவங்களெல்லாம் நான் நேசித்தேன், என் கூட இவங்க இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இனி ஒருவரால் உங்க கூட இருக்க முடியாது. அவர் என்னை தனித்து இருக்க பண்ணி என் நடுவில் வாசம் பண்ணி இனி 24 மணி நேரமும் என்னை தனித்து இருக்க விடாம என் கூட பேசிக்கொண்டே இருக்க போகிறார். நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி, நான் உன்னில தான் பிரியமா இருக்கிறேன். இப்ப மறுபடியும் கேட்கிற, 2 கையை உயர்த்தி அவர் என் நடுவில் வாசமா இருக்கிறாரு. இனி எந்த மனுஷனுடைய வார்த்தையோ என்னை சேதப்படுத்தவே முடியாது. என்னை கம்பீரிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். சத்தமா எனக்கு இப்படியே கூட உங்களை அனுப்பிவிட ரொம்ப ஆசையா இருக்கு. என்னமோ தெரியல, இன்னைக்கு என் உள்ளம் எல்லாம் பொங்கி பொங்கி வழியது. என் உள்ளத்துல இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ கேட்குறேன், வரும்போது எதையோ பறி கொடுத்த மாதிரியே வந்தீங்களே, இப்போ கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா, எதையோ ஒன்று தின்ன மாதிரியே வந்தீங்களே. இப்போ கேட்கட்டுமா, உங்கள் முகமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. அல்லேலூயா. உங்கள் முகமெல்லாம் இப்போ இங்கேருந்து பார்க்க கர்த்தர் காண்பிக்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. என் நடுவில் இயேசு இருக்கிறாரு. இது இந்த நாள் மட்டுமல்ல, நான் அவர் வருகிற வரைக்கும் நான் சொல்லி கொண்டே இருக்க போகிறேன். எந்த மனுஷனிடத்துல இல்லாத ஒருத்தர் என் நடுவில் இருக்கிறாரு. அவர் என்னை கலிகுற பண்ணுகிறாரு. எனக்கு தேவை இருக்குதான், கடன் இருக்குதான், பிரச்சனை இருக்குதான், சூழ்நிலை வாய்க்கல தான், என்னை ஆராதிக்க விடலை தான், என்னை சிங்கத்தின் கெவில போட்டது போல தான் இருக்கிறேன். ஆனாலும் தானியேல் சொன்னது போல சொல்லுவேன், என் நடுவில் இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை வருது, சகேயு விட்டதை கொஞ்சம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வேறு விதமா துவங்கலாமா? சத்தமா. சகேயு விட்டதை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். கொஞ்சம் ஆவியானவர் என்னை இப்படி ஏவுகிறாரு. சகேயு இறங்கி வந்துட்டாரு, இயேசுவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ இயேசு எத்தனை நாள் இருந்தாரோ, இருக்கிற வரைக்கும் கம்பீர சத்தம். ஆனால் இப்போ இயேசு ஊழியத்துக்குன்னு போனதுக்கப்புறம், இப்போ மறுபடியும் அடுத்த வாரம் வருவோம், பாஸ்டர் என்னன்னே தெரில, ஒரு காலு மட்டும் அந்த சைடு இழுக்குது, கம்பீர சத்தம் போச்சு, என்னன்னே தெரியல. காலையில் எழுந்து கண்ணை மூடுன கருப்பாக தெரியுது, கண்ணை மூடினா கருப்பாக தானே தெரியும், இயேசுவின் நாமத்தினால. இப்போ இயேசு வந்துட்டாரு. இப்போ இயேசு சொல்லுகிறாருப்பா, கொஞ்சம் அங்கே ஊழியம் இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? இப்போ அனுப்ப மனசு வருமா வராதா? நான் சொல்லுவேன், ஏன்பா போறீங்க, என் கூடவே இருந்தா என்ன, என் கூடவே இருந்தா நான் கம்பீரிப்பேன்ல, என் கூடவே இருந்தா என் சந்தோஷத்தை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. இப்போ போறேன்றீங்களேப்பா. அவர் நமக்கு தந்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் உண்டு, நான் போகிறேன் ஆனால் தேற்றரவாளனாகிய ஆவியை தருகிறேன். இப்போ சகேயு விட்டதை நம்ம செய்ய போகிற. ஆண்டவரே, நீங்க எங்க வேணா போயிட்டு வாங்க ஆண்டவரே, ஆனா உங்க ஆவியை இந்த நாள் முதற்கொண்டு என் நடுவில் வச்சிருங்க. இப்போ எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே உங்க ஆவியை என் மேல வைப்பீராக? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போகிறீர்களோ, என் கர்த்தர் இன்னைக்கு அந்த ஆவியை உங்கள் மேல வைக்க அவர் பிரயாசம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் தம்முடைய ஆவி அவர் தர நல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு கையை உயர்த்தி கேளுங்க, என் நடுவில் உம்முடைய ஆவியை வைப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லட்டுமா, சகேயுவை காட்டிலும் பாக்கியவான்கள் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. சகேயுவை காட்டிலும் பாக்கியவான்கள் நீங்களும் நானும் தான். சகேயு ஒரு 3 நாள் சந்தோஷமா இருந்திருப்பாரா? என் கூட பேசுங்க.
சகேயு ஒரு 3 நாள் சந்தோஷமா இருந்திருப்பாரா? இயேசு கூட இருக்க, வீடெல்லாம் நடக்க நடக்க நடக்க. இப்போ தண்ணி மொல்ல போனா கூட இயேசுவை பார்த்துக்கிட்டே அப்படி வந்துடுறேன் ஆண்டவரே. ஒரு 3 நாள் கூட இருந்ததுக்கே, ஒரு வாரம் கூட இருந்ததுக்கே. ஆனா நிரந்தரமா உள்ள தங்கிட்டா நான் எதுக்கு அங்க பார்க்கணும்? நான் என்னையே பார்ப்பேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. நான் ஏன் ஊழியக்காரனை கண்டு கம்பீரிக்கணும்? நம்ம சில நேரம் சொல்றல, இப்போ சிலருக்கெல்லாம் உள்ள ஓடுது, அண்ணாவுக்குள்ள பாரு, அண்ணா எப்படியெல்லாம் பேசுறாரு. அண்ணாவை கண்டு கம்பீரிக்க இன்னைக்கு ஒருத்தர் உங்களை கொண்டு வரல. சஞ்சய் பிரதரை கண்டு சந்தோஷப்பட ஒருவர் உங்களை இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வரல. உங்களை கண்டு அநேகர் கம்பீரிக்கிற அளவுக்கு என் கர்த்தர் இன்னைக்கு உங்களை மாற்றி அனுப்பத்தான் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. சகேயுவே, சீக்கிரம் இறங்கி வா. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை, நான் உன் நடுவில் தங்கி இருக்கணும். அல்லேலூயா. நடந்துச்சா? சகேயுக்கு நடக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் ஆவி உன் மேல வைப்பேன், என் ஆவி உங்கள் மேல வைப்பேன். அவருடைய ஆவி உங்கள் மேல அவர் வைப்பார். ஆமென். அவர் என்னை கம்பீரிக்க பண்ணுவா. இன்னைக்கு வேகமா மற்றொரு குறிப்புக்குள்ள நான் கொண்டு போகிறேன். யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 20:14. பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். அல்லேலூயா. அங்கே மரியாள், இயேசுவானவர் மரித்து போனார். 3 நாட்களாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களுக்கு இடையில அதிக இருட்டோடே கூட மரியாள் ஆயத்தமாகி, கொஞ்சம் நான் அப்படி சொல்லட்டுமா, அடைப்பட்டிருக்கிற கல்லறை தான். கொஞ்சம் நான் அப்படி சொல்லுகிற, நம்ம கண் இன்னும் திறக்கப்படலை தான், இயேசுவை முகமுகமாய் பார்க்க முடியல தான். ஆனா மரியாளுக்கு ஒரு ஆசை, அவர் என்ன பார்க்கிறாரோ இல்லையோ, அவர் சத்தத்தை நான் கேட்கறேனோ இல்லையோ, ஆனா நான் எனக்கு ஆசை, நான் அவரை பார்க்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, அடிக்கடி சொன்ன வசனம் தான். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்களாம். இப்போ எனக்கு சபைக்குள்ள ஒன்று உயிர் போயிருச்சான்னு ஒரு டவுட்டு. இல்லைன்னா மௌனத்தில் இறங்குகிறவர்கள்லாம் என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அவங்க பேசுகிறதே கேட்காது, காது வச்சு கேட்கணும். அப்படியாயா, சரியாயா, அந்த மாதிரி கேட்கணும். இப்போ எனக்கு இன்னைக்கு சபை ஆராதனை முடிஞ்சு எத்தனை அடக்க ஆராதனை நடத்தணும்னு தெரியல. இப்போ சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. இப்போ மட்டும் உயிர் வருது பாருங்க, திட்டுனாதான் அல்லேலூயா. அடக்க ஆராதனோடனே பயம் வந்துருச்சோ? பரவாயில்ல, சபைக்குள்ள நோண்டி உங்களை புதைச்சிருவேன் இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லலைன்னா. அங்கே மரியாள், எனக்கு சத்தம் கேட்க வேணாம், இயேசுவோட முகத்தை நான் பார்க்க வேணாம், பட் நான் அவரை பார்க்கணும். ஆனா நான் பேசுகிறத அவர் உள்ள உயிரோடு இருக்கிறாரோ இல்லையோ, நான் பேசுகிறத அவர் கேட்கணும்னு ஒரு ஆசையோட வருகிறார். கொஞ்சம் ஒரு உண்மை சம்பவத்தையும் நான் சொல்லுவேன். கேரளாவில் எங்க பெரியம்மா இருக்கிறாங்க. எங்க பெரியப்பா மரித்த அந்த நாட்கள், அவங்கள தேற்ற அநேகர் உண்டு. அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஏக்கம், என் கூடவே இருந்த என் புருஷன் இல்லையே. சில நேரம் நமக்கு வருகிற சூழ்நிலை எல்லாரும் இருந்தாலும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு செய்கிறோம் இல்லையா, இவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்போ அவங்க ஏக்கம், நான் மனம் விட்டு பேச ஒரு ஆள் இல்லையே, நான் பாதத்துல உட்கார ஒரு ஆள் இல்லையே. பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வேற புருஷன் வேற. அல்லேலூயா. பிள்ளைங்க வேற புருஷன் வேற. பிள்ளைங்க கிட்ட சொல்றத புருஷர்கிட்ட சொல்ல முடியாது, புருஷர்கிட்ட சொல்றத பிள்ளைங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் உண்டு. எங்க பெரியம்மாவை ஒருவராலையும் தேற்ற முடியல. நாங்களும் இங்கிருந்து கூப்பிடுகிறோம், வாங்க ஜோலாப்பட்டு வாங்க, வரல. சில நாட்கள் சில மாதங்கள் அவங்க செய்ததெல்லாம் ஒண்ணுதான். அவரை புதைச்ச அந்த இடத்துல போய் அந்த கல்லறையின் மேலே படுத்து அழுகிறாங்க. மரித்தவர் உயிரோடு வரப்போகிறது கிடையாது. மரித்தவர் வெளியே வந்து என்னை தேடி வந்துட்டியான்னு கேட்க போறதும் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு எண்ணம், இங்க தானே என் புருஷனை புதைச்சாங்க, அவர் பேச வேணாம், அவர் என்னை எழுந்து வந்து பார்க்க வேணாம், ஆனா நான் பேசணும். ஒரு உலக மனுஷனுக்குண்டான அன்புக்கே எப்படின்னா, மரியாளுக்கு கூட இருந்தவர் இயேசு. கூட இருந்தது யாரு? இயேசு.
அவ இருதயம் எப்படி தத்தளிச்சிருக்கும். அவ இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறா. இயேசுனிடத்துல பல காரியங்களை கற்றுக்கொள்கிறா. மார்த்தா வரல. ஏன்னா அவளுக்கு இயேசு கூட இருந்தாலும் அவ வேலையில தான் கவலை. இயேசு இல்லாம போனாலும் அப்பா போயிட்டாராப்பா, நம்ம வேலையை பார்ப்போம். எப்போ புருஷன் வெளியே போயிட்டான், இப்போ யாச்சும் நிம்மதியா சாமான கழுவோம், துணியை துவச்சிருவோம், திரும்ப வரதுக்குள்ள இந்த பிள்ளைங்கள்லாம் வரதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவோம். நமக்கு என்ன கவலையோ. மார்த்தாளுக்கு ஒரு கவலை அதான். அல்லேலூயா. திரும்ப இந்த பிள்ளைங்கள்லாம் வரதுக்குள்ள வீட்டை நல்லா மாப்பு போட்டு துவைச்சிடணும். இல்லை வந்துச்சுன்னா இது அட்டகாசம் தாங்காது. மார்த்தாளுக்கு அவ கவலை, அதனால அவ போயிட்டா. ஆனா மரியாளுக்கு என் வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. நான் இயேசுவை பார்க்கணும். அவர் என்ன பார்க்க வேணாம், அவர் என் கூட பேச வேணாம். இப்போ அதிக இருட்டோடே வந்து பார்க்கிறா, கல்லறை திறந்திருக்கிறது. இப்போ அவளுடைய இருதயம் தேம்பி தேம்பி அழுகிறது. இன்னைக்கு இயேசு உள்ள இருந்திருந்தா கூட அவர் என் சத்தத்தையாவது நான் உள்ள அனுப்பியிருப்பேனே, இயேசுவை காணோம். ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வெறுமை. கூட சீஷர்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரி இருக்கிறா, மரித்து உயிரோடு எழுப்பின லாசருவும் இருக்கிறாரு. ஆனா மரியாளுக்கு ஆசை, எனக்கு இவங்க எல்லாம் வேண்டாம், நம்ம இவங்கெல்லாம் வேணுங்கிறதுனால தான் இன்னைக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வேணும் ஆண்டவரே, இவங்களையும் கூட இருக்குன்னு ஆண்டவரே. அவங்க நான் இதை செய்யலைன்னா கோச்சுக்குவாங்க, பொல்லாத சொந்தக்காரங்க. இயேசுவின் நாமத்தினால ஆமென். சொல்ல மனசு வரல பார்த்தீங்களா? எனக்கு இவங்கெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும் வேணும். நீங்க என் கூட பேசுறீங்களோ இல்லையோ, நீங்க முன்னாடி வந்து முகமுகமா இறங்கி பேசுறீங்களோ இல்லையோ, நான் உங்களை பார்க்கணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் முழங்கால் படிட்டா என் முன்னாடி நீர் வந்துருவீங்க. நான் முழங்கால் படிட்டா என் முகத்தை நீங்க பார்ப்பீங்க. நான் கண்ணீரோடு நிற்கிற என் முகத்தை பார்ப்பீங்க. நீங்க வந்து கேட்பீங்க, ஆண்டவரே ஏமா இன்னைக்கு வாடலா இருக்கிற, ஏன் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற. இன்னைக்கு அவருடைய முகம் இன்னைக்கு உங்களையும் பார்த்துக்கிட்டே வருது. வெளியே சிரிக்கிறல்ல, ஏமா சோர்ந்து போயிருக்கிற, ஏமா வாடி போயிருக்கிற, எதை பறி கொடுத்த, எதை இழந்த, உன் வீட்டில் எதை இழந்த சந்தோஷத்தையா நிம்மதியா என் வீட்டை விட்டு வெளியே வந்தா என்னமோ மாதிரி இருக்கு. சிலர் சொல்லுகிறாங்க, என் வீட்டுக்குள்ள போனாதான் எனக்கு பிரச்சனையே. என்ன வெறுமை, எல்லாமே இருந்த ஒரு வெறுமையை கண்டு இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்தீங்கல்ல, கர்த்தர் சொல்லுவாரு, நான் இனி உன் நடுவில் இருக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போ மரியாள் அழுகிறா, இயேசு நிற்கிறத பார்க்கிறா, ஆனா நிற்கிறது இயேசுதான்னு தெரியல. உள்ள அவ்வளவு பாரம். ஒருவேளை இன்னைக்கு பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவன்னு கூட நம்மளால அறிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பாரம் இருந்தாலும் இன்னைக்கு உங்க கண்ணை கர்த்தர் கொஞ்சம் திறப்பாராக. அவரால் மட்டும்தான் உங்க கூட நிரந்தரமா இருக்க முடியும். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் உங்க கூட நிரந்தரமா இருக்க முடியும். உலக மனுஷனால இருக்கவே முடியாது. என்னத்தான் கல்யாண பிரமாணத்தில் கைகோத்து சாவிலும் மரணத்திலும் நோயிலையும் அதுலேயும் இதுலேயும் சொன்னாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அது ரெண்டா தனியாக பிரிஞ்சு போயிடும். எனக்கு ஒரு ஆசை, உங்கள் திருமண வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் கொஞ்சம் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. உங்க குடும்ப உறவுக்குள்ள என் கர்த்தர் சமாதானத்தை வைப்பாராக. ஏன் தெரியல, ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க குடும்ப உறவை இன்னைக்கு என் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு அவர் பாதுகாப்பாராக. அதுல மூன்றாவது ஒரு மனுஷன் வந்து உங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒருவருக்கு எடுக்க இனி என் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. தெரியல, ஆவியானவர் பேசுகிறார், நன்மையை வாங்கிக்கோங்க. இப்போ மரியாள் நின்று அழுகிறா, எங்கன்னு காணோம். இப்போ கல்லறைக்குள்ள குனிஞ்சு பார்க்கறா, தூதர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ தூதர்கள் கேட்குறாங்க, ஏம்மா அழுகிற? ஊழியக்காரங்க நாங்கள் கேட்க தான் செய்வோம், ஏம்மா அழுகிற? 10ல் 1 சொல்லுவீங்க, மீதி 1ஐயும் உள்ள போட்டுருவீங்க. அல்லேலூயா. என்னத்தான் ஊழியக்காரா இருந்தாலும் 10க்கு 10 நீங்க சொல்லிட்டே இருதயத்தில் கை வச்சு சொல்லி பாருங்க. சொன்னீங்களா? நீங்க சொல்லாதே நல்லது. அல்லேலூயா. நீங்க சொல்லாததே நல்லது. ஆனா இப்ப தூதர்கள் கேட்கிறாங்க, ஏம்மா அழுகிற? இயேசுவை காணோம், இயேசுவை காணோம். தூதர்களால கூட உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. இப்ப பின்னாடி ஒருத்தர் நின்று கேட்கிறாரு, ஸ்திரீயே ஏம்மா அழுகிற? வந்தது இயேசுன்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு துக்கம் அவ இருதயத்துல. அவளுக்கு ஆசை, மறுபடியும் இயேசு உள்ள வரணும், இயேசு உள்ள வந்து இந்த கதவு பூட்டப்படணும், இந்த கல்லறையின் அருகிலே நான் உட்கார்ந்து இருக்கணும். அவளுக்கு ஆசை.
கத்த சொல்லுவாரு, ஏன் கல்லறையே பார்க்குற, கொஞ்சம் பின்னா திரும்பி என்ன பாரு. இன்னைக்கு கத்த சொல்லுவாரு, உன் பின்னத்தான் இத்தனை நாள் நான் இருந்தேன், உன் பின்ன இருந்து நான் தான் பேசிட்டு இருந்தேன். நீ ஏம்மா கல்லறைய பார்த்த, நீ ஏன் வெறுமைய பார்த்த, நீ ஏன் நாத்தத்தை பார்த்த, இது நாள் வரைக்கும் உன் பின்னையே வந்தல்ல, இப்போ உன் பின்னே வரமாட்ட, உனக்குள்ள வர போகிற. அல்லேலூயா. இப்ப இயேசு மரியால ஸ்திரீயேன்னு அழைக்காம ரெண்டாவது விஷயம் அவளுக்கு மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி அழைக்கிறாரு. சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டா, ரபுனி அப்படிங்கிறா, போதகரே. இன்னைக்கு கத்தர் என்னத்தான் சஞ்சய் பிரதர் வழியா பேசினாலும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்குல்ல, என்னத்தான் சஞ்சய் பிரதர் பேசினாலும் ஆண்டவர் பேசுற மாதிரி வருமா? இதனாலதான் உங்களையும் அறிஞ்சவர் சொல்லுகிறாரு, சஞ்சய் பிரதர் பேசினாலும் நீ புறப்பட்டு போ, உனக்கு மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி நீங்க சொல்ல முடியும். பிரதர், இப்படிதான் கத்தர் என் கூட பேசுவாரு, என் இருதயத்துக்கு தெரியும், அவர் என் பக்கத்தில் இருந்தா நான் இப்படி எல்லாம் உணர்வேன்னு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி சில அடையாளத்தை அவர் காண்பிச்சு சொல்ல போகிறாரு. உன் கூடத்தான் இருக்கிறேன். அல்லேலூயா. சகையை இழந்துட்டாரு, ஆனா இயேசுவின் பாதத்துல இருந்த மரியாள் இழக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப இயேசு அங்க பேசிட்டு மறைஞ்சிட்டாரு. இப்ப சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டாரு. சீஷர்களோட 40 நாட்கள் இந்த பூமியில இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு. சீஷர்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஐயா ஜாலி, 40 நாளுக்கு அப்புறம் ஊழியம் பண்ண போறோம், 15 நாளுக்கு அப்புறம் ஊழியம் பண்ண போறோம். அல்லேலூயா. 15 நாளுக்கு அப்புறம் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ண போறோம். சீஷர்களுக்கெல்லாம் அந்த ஆசை. உங்களுக்கு இந்த ஆசை வரவே கூடாது. தப்பா நினைக்காதீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? கத்தரோடு அதிகமாக இருந்து பாருங்க, அவர் ஒரு நாள் நீங்க யார்ட்டையும் பிச்சை எடுக்காமலே அவரே உங்க கையில மைக்க கொடுப்பாரு. அன்னைக்கு அவர் உங்களோடு இருக்கிறத நிரூபிச்சு காட்டுவாரு. சீஷர்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஐயா ஜாலி, இயேசு போயிட்டாரு, நாம ஊழியம் பண்ண போறோம். ஆனா மரியாளுக்கு மட்டும் ஒரு ஆசை, அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவீங்களே சப்பா, அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் சில மணி நேரத்துல நீங்க என்னை விட்டு போயிருவீங்கல்ல, நான் என்ன செய்வேன்? மரியாளுக்கு மட்டும் ஒரு ஆசை, இயேசு என் நடுவுல இருக்கணும். இந்த கிளாஸுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ இல்லையோ, என் நடுவுல இயேசு இருக்கணும்ன்ற ஆசை இருக்கணும். அல்லேலூயா. கிளாஸுக்கு வந்த பிள்ளைங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்கன்னு பாக்குறேன், நீங்களே என்ன சோதிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளுக்கு மட்டும் ஒரு ஆசை, ஆண்டவரே போயிருவீங்களேப்பா, இவனுங்கெல்லாம் ஊழியத்துக்கு போயிடுவானுங்க, என்னை மட்டும் அனாதையா விட்டுருவாங்களே, எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு ஊழியர்களும் கிடையாது, எனக்கு என் பக்கத்துல நின்று ஆறுதல் சொல்ல ஒருவரும் கிடையாது, நான் ஒரு தனி மனுஷி, நான் ஒரு தனி மனுஷன், யார் இருக்கிறா? நான் வேலைக்கு போனா என் பக்கத்துல நிற்க யார் இருக்கிறா? நான் வீட்டுக்குள்ள போனா என் பக்கத்துல நிற்க யார் இருக்கிறா? இதுதான் உங்க கேள்வி இல்லையா? இத்தனை நாள் இதுதானே கேட்டு நின்றுட்டு இருந்தீங்க. கத்த சொல்ற, உன் பக்கத்துல நிக்கிறது என் ஆசை இல்ல, உன் பின்னாடியே நடந்து வர்றதுக்கு எனக்கு ஆசை இல்ல. இப்ப கத்தர் ஒரு நாளையும் சொல்லிட்டு போகிறாரு, போய் பெந்தேகோஸ்து ஒரு நாளுக்காக காத்திருங்கன்னு சொல்ல, இப்ப நான் விசுவாசிக்கிறேன் அந்த கூட்டத்தாரோடு கூட மரியாளும் போயிருக்கிறா, மேல் வீட்டு அறையில காத்திருக்கிறா. இயேசு சொன்னபடியே தம்முடைய ஆவிய அன்னைக்கு அந்த 120 பேர் மேலேயும் வைத்தது உண்மையானா, இன்னைக்கு எத்தனை பேர் மரியாளை போல கேட்க போறீங்க? ஆண்டவரே, இப்ப நீங்க சொல்றீங்களோ இல்லையா, நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு பிரசங்கம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், பணம் வேணாம், ஆஸ்தி வேணாம், எதுவும் வேண்டாம், மரியாளை போல கேட்க போகிறேன், உங்க நல்ல ஆவி என் நடுவுல இருந்தா போதும் ஆண்டவரே, உங்க பாதத்துல நான் இருந்தா போதும், நான் ஜெபிக்க ஜெபிக்க என் அறை முழுவதும் நீர் உலா வந்தா போதும், ஆலயத்துக்குள்ள வரும்போது உம்மை நான் கண்டா போதும், ஊழியர் பேசுகிறத அல்ல, ஊழியரை மறைத்து நீர் பேசுகிறத நான் கேட்டா போதும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? இன்னைக்கு எத்தனை பேர் 2 கையை உயர்த்தி சொல்ல போறீங்க, எனக்கு ஊழியம் வேண்டாம், எனக்கு சொந்தக்காரங்க வேண்டாம், எனக்கு பணம் வேணாம், காசு வேண்டாம், எனக்கு எதுவும் வேணாம், என் நடுவுல இயேசு இருக்கணும், என் நடுவுல இயேசு இருக்கணும். மறுபடியும் சொல்லட்டுமா? கையில மைக் வச்சிருக்கிற நானே சொல்றேன், எனக்கு இது கூட வேணாம். கையை உயர்த்தி சொல்லுவேன், என் நடுவுல இயேசு இருந்தா போதும், என் நடுவுல இயேசு இருந்தா போதும், என் நடுவுல இயேசு இருந்தா போதும். ஏன் தெரியுமா கெம்பிடிக்கிறேன்? என் நடுவுல இயேசு இருக்கிறார், என் நடுவுல இயேசு இருக்கிறார், என் நடுவுல இயேசு இருக்கிறார். உங்களால சொல்ல முடியுமா? இத்தனை நாள் சொல்ல முடியல,
இத்தனை நாள் சொல்ல முடியல, சொல்ல விடாம ஒருத்தன் ஏறி ஏறி மிதிச்சா நீங்களும் அழுதீங்க. உண்மையா இயேசு என் நடுவுல இல்லையோ? உண்மையா என் நடுவுல இயேசு இல்லையோ? இவங்க சொல்லுகிறபடியெல்லாம் இயேசு என் நடுவுல இல்லாம போயிட்டாரோ? நான் சொல்லட்டுமா, என் நடுவுல இயேசு இருக்கிறார். இனி அவங்க கூட இருப்பாரோ இல்லையோ, அவங்க மேலெல்லாம் ஆவியை வச்சுட்டு நீ ஊழியத்துக்கு போன அனுப்பிடுவாரு. ஆனா என் மேல மட்டும் ஆவியை வச்சு என் பக்கத்திலேயே இருன்னு உட்கார வச்சுக்க போறாரு. அவர் என்னை அவர் மடியில உட்கார வச்சு, ஏம்மா அழுத, ஏம்மா துக்கப்பட்ட, ஏன் இல்லைன்னு சொன்ன, என்னால எப்படி வாழ முடியும்னு சொன்னியே, உன் நடுவுல நான் இருக்கிறேன். இப்ப மறுபடியும் கேட்கட்டுமா, அவங்க வேணுமா இல்ல என் நடுவுல கர்த்தருடைய ஆவியானவர் வேணும்னு சொன்னா ரெண்டு கையை உயர்த்தி என் நடுவுல கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல சொல்ல ஒருவர் என்னை நிரப்புகிறது உண்மையானா இந்த ஆவியின் வைராக்கியத்தை, இந்த ஆவியின் அபிஷேகத்தை என் கர்த்தர் உங்கள் மேல வைப்பாராக, வைப்பாராக. வேண்டும் என்று சொன்னால் வாயை திறந்து கேளுங்க, என் மேல் இந்த ஆவியானவரை வைப்பீராக. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. கரபா சந்தரபா. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் இங்க உலாவி கொண்டிருக்கிறா. நீ இனி அனாதை இல்லை, இனி உனக்கு ஒன்றும் இல்லைன்னு இனி சொல்ல முடியாது, நீ இனி தனிமை என்று சொல்ல முடியாது. சில நேரம் நான் செய்திருக்கிற சென்னை பட்டணத்தில் வேலைக்காக போகும்போது ரோட்டில் நடக்க நடக்க சொல்லுவேன், என் பக்கத்தில் யாரும் இல்லையே. ஆனா ஒருவர் உள்ள இருந்து சொல்லுவாரு, ஏண்டா சூழ்நிலைய பாக்குற, ஏண்டா வேலைய பாக்குற, ஏண்டா உன் முன்னாடி நிற்கிற உன் எம்டிய பாக்குற, உள்ள இருக்கிற என்ன பாரு. அல்லேலூயா. நேத்து கூட ஒரு நல்ல சோதனை. ஒருத்தர் இதுவரைக்கும் பேசாதவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை பேசுறாரு. இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி, ஊழியம் ஊழியம் போனா எப்படி? எனக்கு அவரை பார்த்தது கொஞ்சம் கம்பீரமே கொஞ்சம் போச்சு. ஐயையோ, இவரை தெரியாம பார்த்துட்டோமே, நாளைக்கு வேற தேவ செய்தி. அவர் கேட்கிறாரு, இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி, ஊழியம் ஊழியம் போனா எப்படி, வருமானத்துக்கு என்ன செய்வ, எதிர்காலத்துக்கு என்ன செய்வ, அதுக்கு பிச்சை எடுப்பேயான்னே கேட்டிருக்கலாமே. அல்லேலூயா. ஏங்க நீங்க சும்மா இருக்கு, நானே சிரிச்சுட்டு தான் சொல்றேன், அதுக்கு பிச்சை எடுக்க போறியான்னே கேட்டிருக்கலாம். ஆனா எனக்குள்ள ஒண்ணு தெரியும், அவர் பேச பேச ஒருவர் உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இவன் கண்ணு பார்க்க, உன்னை பேசினாலும் அவன் கண்ணு பார்க்க, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் மகா பெரியது. அன்னைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன். உன்னை கை நீட்டி சொன்னாங்கல்ல, உன்னை கை நீட்டி கேள்வி கேட்டால, எப்படி பிழைக்க போகிற, வாழ்க்கைக்கு என்ன செய்வ, அவர் சொல்லுவாரு. நான் பேச மாட்டேன், நான் பதில் கொடுக்கல மாட்டேன். எனக்குள்ள இருக்கிறவரும் பேச மாட்டாரு, என் கூட அவர் பேச, நான் அவர் கூட பேச, நாங்க மாறி மாறி பேச, என்னை கையை பிடிச்சிக்கிட்டே உயர்த்தி வருவாரு. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவரே என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க, அவன் பேசுனான்டா, உன்னை உயர்த்திட்டேன். அவன் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா உன்னை வாழ வச்சுட்டேன். அவன் உன்னால வாழ முடியாதுன்னு சொன்னா உன்னை வாழ வச்சு நான் அழகு பார்ப்பேன். அவனாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கே ஒரு கவலை தான், எப்படியாச்சும் என் பிள்ளைய நிலைக்க வச்சிடணும்னு. எல்லார் வீட்லேயும் ஒரு கவலை, எப்படியாச்சும் என் பொம்பளை பிள்ளைய கரை சேர்த்துடணும்னு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கவலை, என் ஆம்பளை பிள்ளைய எப்படியாச்சும் கரை சேர்த்துடணும். இது நான் தவறு சொல்லலை, ஒரு தாயா அவங்க படுகிற வேதனை நான் அறிவேன். எனக்காக எத்தனை மணி நேரம் அவங்க ஜெபிக்கிறாங்க என்பதை அறிவேன். எனக்காக அவங்க வடிக்கிற கண்ணீரை நான் ஆவியில் அறிவேன். அவங்க என்கிட்ட காண்பிச்சுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கண்ணீரை கர்த்தர் எனக்கு காண்பிச்சிருவாரு, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஒரு நாள் வரும். இப்போவே தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டுமா, ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் மேடையில் என்னை உயர்த்திருப்பாரு, என் கூட என் பின்னாடி அவங்களும் நிற்பாங்க. அன்னைக்கு நான் சொல்லுவனோ இல்லையோ, என் குடும்பம் என் கூட சேர்ந்து சொல்லும், எங்களை கம்பீரிக்க பண்ணின கர்த்தருக்கு, எங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இப்போ கேட்குறேன், இயேசுக்காக எதையெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லையா, எது வேணா போட்டோம், எது வேணா போட்டோம், யார் வேணா குற்றப்படுத்திட்டோம், என் நடுவில் இயேசு இருக்கிறார் அது போதும். என் நடுவில் இயேசு இருக்கிறார் அது போதும். என்னை நல்லவன்னு சொன்னா தான் எனக்கு பிரச்சனையே, என்னை ஒருத்தர் கெட்டவன்னு சொன்னா தான் நல்லா புரியுது. ஆண்டவரே நீங்கள் என் நடுவில் தான் இருக்கிறீங்க, அதனால தான் வைத்தறிச்சல்ல தாங்க முடியாமல் சொல்கிறாங்க, நீ இயேசு கூட இல்லை. ஆனால் எனக்குள்ள
எனக்குள்ள இருக்கிறவர் சொல்லுவாரு, அவன் வயிறறிஞ்சே தாங்கட்டும், உனக்குள்ள நான் இருக்கிறேன், உனக்குள்ள ஜீவனை தந்து கர்த்தர் பரிபூரணத்தை தந்து. இன்னைக்கு இந்த காலை வேளையில எத்தனை பேர் கேட்க போறீங்க, எனக்கு ஒரு ஜீவனை தருவீராக, எனக்கு ஒரு பரிபூரணத்தை தருவீராக. நீர் என்னை கொண்டு போய் சேர்க்கிற இடம் அது பசும்புல்லாய் மாற போகிறது, அது மிகுந்த புல்லாய் மாற போகிறது. தண்ணீர்கள் அண்டையில் என்னை நிற்க பண்ணி இன்னைக்கு இந்த காலை வேளையில சொல்லட்டுமா, என் கர்த்தர் உங்கள் கடன்களை முறிப்பாராக, சரீர பலவீனங்களை சுட்டெரிப்பாராக, தேவைகளை கர்த்தர் எடுப்பாராக. இனி உங்கள் தேவை எல்லாம் இயேசுவே. எழுந்து நின்று இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே என் நடுவில் உங்க ஆவியானவர் வேணும்பா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. சத்தமா, அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். உண்மையா சத்தமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதினால, நீர் என்னோடு வருவதினால. இதை அறிக்கை பண்ண பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் என் பக்கமாய் நின்று சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க திரும்ப போகும்போது தனியா போவதில்லை, உங்க பட்டணத்துல கால் வைக்கும் போது வெறுமையா போவதில்ல, பாவத்தின் தோஷத்தோடு போவதில்ல, நான் மனம் விட்டு பேச யார் இருக்கிறான் என்ற ஏக்கத்தோடு போவதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் இன்னைக்கு அநேகர் மேல இறங்கி வருகிறது, கண் பார்க்கிறது. ஒரு மனதுருக்கத்தின் கரம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உன் தலையின் மேல கை வைத்து சொல்லுகிறார், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். இல்லைன்னு சொன்னிய நான் இருக்கிறேம்மா. என் பாவத்தின் தோஷம் என்னை மேற்கொள்ளுதே, என்னை குற்றப்படுத்துகிறார்களே, நான் இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி கேட்க போறீங்க, அப்பா என் நடுவில் வந்துடுங்க ஆண்டவரே. நான் திரும்ப அந்த ஆலயத்தை விட்டு போகும்போது மீண்டும் அதே மனுஷர்களை தான் சந்திப்பேன், அதே சூழ்நிலையை தான் சந்திப்பேன். என் பிரச்சனை மாற வேண்டாம், ஆனா என் கூட நீங்க வந்துருங்க ஆண்டவரே. எனக்கு முன்னே வேண்டாம், எனக்கு பின்னே வேண்டாம், வலப்பக்கம் வேணாம், இடப்பக்கம் வேணாம், எனக்குள்ள வந்துடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள வந்துருங்க ஆண்டவரே. நீர் எனக்குள்ள வந்துட்டா என் சூழ்நிலை எல்லாம் மாறிடும். கல்லறைய பரலோகமா மாத்திருவீங்க, வெறுமைய வயல்வெளியா மாத்திருவீங்க. இன்னைக்கு கேட்கிற உங்கள் மேல இன்னைக்கு கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். இன்னைக்கு யார் வேணுமோ வாயை திறந்து கேளுங்க. என்னை கெம்பீரிக்க பண்ண என் நடுவில் வருவீராக.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் மேடையிலிருந்து இன்னைக்கு கீழே உங்கள் பக்கமாய் அவர் இறங்கி வருகிறார். அவரை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்னைக்கு யார் யார் மேல கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல வைத்த அதே வல்லமை, இன்னைக்கு என் மேல் வைத்த அந்த கம்பீரிக்க பண்ணுகிற ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் மேல யார் யார் மேல கர்த்தர் வைக்கிறாரோ நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதி. இன்னைக்கு வாயை திறந்து இன்னைக்கு பலவந்தம் பண்ண போறீங்க, எனக்கு அந்த ஆவியானவர் வேணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு பேச பேச கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளுக்கு பின்பு போய் பாருங்க, என் கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. தேவையின் மத்தியில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.